வணக்கம் மாணவர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிப்படை வகை நுண்கணித சமன்பாடுகள், அதாவது சூத்திரங்கள் பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸ் பவர் என் அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா, வகைப்படுத்தினோம்னா டி பை டிஎக்ஸ்னால் என்ன இருக்கும், என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். என் என்பது ஒரு மிகை முழுவாக இருக்கும். அதே போல் ரெண்டாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏயு, அதாவது ஏங்கிறது ஒரு மாறிலி, யூங்கிறது ஒரு மாறி. இது ரெண்டையும் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். இந்த யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டியூ பை டிஎக்ஸ்னு இருக்கும். ஏ என்பது ஒரு மாறிலின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூவி அப்படின்னு எழுதினோம்னா ரெண்டுமே மாறி தான், அதாவது வேரியபிள். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன இருக்கும், யூவை வச்சுக்கிட்டு விஏ பண்ணலாம். அப்போ யூ இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ப்ளஸ் விஏ வச்சுக்கிட்டு யூவை பண்ணலாம், டியூ பை டிஎக்ஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ், அதாவது சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா வகைப்படுத்துகிறோம்னா காஸ் எக்ஸ்ன்னு வரும். அதே போல் காஸ் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேன் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வரும். அடுத்து காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிகேன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வரும். அப்புறம் சீக்கண்ட் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் எக்ஸை பொறுத்து அப்படின்னா டேன் எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கொசிகன் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் காட்டெக்ஸ் அண்ட் கொசிகன் எக்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ பவர் என், அதாவது யூ பவர் என் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எக்ஸுங்கிறது இல்லை. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா என் இன்ட்டு யூ பவர் என் மைனஸ் ஒன். அதுக்கப்புறம் எக்ஸை பொறுத்து நம்ம யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால டியூ பை டிஎக்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டியூ பை டிஎக்ஸ் லான் யூ, அதாவது லாக் இ ஆஃப் யூ அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் பை யூ அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இ பவர் யூ அப்படிங்கிறத யூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் யூனே கிடைக்கும். அதுக்கப்புறம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ பை வி, இந்த யூ பை வி அப்படிங்கிறது யூவும் மாறி வியும் மாறி, அதாவது இதுவும் வேரியபிள் இதுவும் வேரியபிள். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் பை வி ஸ்கொயர்டு இன்ட்டு முதல்ல வி அப்படியே வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ வி இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ் மைனஸ் யூ இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ்னு இருக்கும். இதெல்லாம் அடிப்படையான வகை நுண்கணித சூத்திரங்கள், சமன்பாடுகள். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து இந்த வகை நுண்கணிதத்தில் நிறைய கணக்குகளை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஆகவே இந்த ஃபார்முலாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 ஃபார்முலா இருக்குது. இன்னும் நிறைய ஃபார்முலாக்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த 13 ஃபார்முலாங்கிறது ரொம்ப அடிப்படையாக ஒன்று. அதனால தான் நம்ம இதை பார்க்குறோம். நன்றி மாணவர்களே.